வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, சட்டத்தால் யுத்தம் செய் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஜூன் ஜூலை மாதம் வந்துச்சுனாவே குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம். ஆனால் நமக்கெல்லாம் பயங்கர திண்டாட்டம். குழந்தைங்களுக்கு கொண்டாட்டம்னு கேட்டது என்னென்னா, அவங்களுக்கு புது பேகு, புது பாக்ஸு, புது ஸ்கூல், புது யூனிஃபார்ம் எல்லாமே அவங்களுக்கு புதுசு. ஆனால் அவங்களுக்கு இதெல்லாம் செய்யறதுக்குள்ள நாம் படுற பாடு நமக்கு மட்டும்தானே தெரியும். ஓகே, இது மட்டும் இல்லாமல் ஜூன் ஜூலை மாதம் வந்துச்சுனாவே நம்ம எல்லாருமே ரொம்ப திணறி போகிற ஒரு விஷயம் என்னென்னா, ஐடி ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணுறது. பெரும்பாலும் நம்ம எல்லாருமே சின்ன பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, நம்ம சேலரிடு பர்சனாக இருந்தாலும் சரி, அந்தந்த வருஷத்துக்குரிய ஐடி ரிட்டர்ன்ஸை நம்ம ஃபைல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம எந்த விதமான பெரிய பிரச்சனைக்குமே ஆளாக வேண்டிய அவசியம் இல்லை. சரி, ஓகே, இந்த ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம மைண்டில் முக்கியமாக வச்சுருக்கணும். அதாவது ஐடி ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வகையாக சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா ITR 1. ஸோ இந்த ITR 1 அப்படின்றது யாருக்கு முக்கியமாக சம்மந்தப்பட்டதுன்னு பார்த்தோம்னா, சேலரிடு பர்சன். அவங்க மட்டும் இல்லாமல் ஒரு வீடு சொந்தமாக வச்சிருக்கிறவங்களாக இருந்தாலும் இந்த ITR 1 அப்படின்ற கேட்டகரியில் அவங்க வருவாங்க. ITR 2 இந்த ரெண்டாவது கேட்டகரியில் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக அவங்களுடைய சேலரி அல்லது இன்கம் 50 லட்சத்துக்கு மேலே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக ITR 2 அப்படின்ற கேட்டகரியில் வருவாங்க. நம்பர் 3, அதாவது ITR 3 அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே பெரிய பிஸ்னஸ் பீப்புள், அதாவது மெயினாக பார்த்தோன்னா ட்ரேடிங் பண்ணுறவங்க, அதுக்கப்புறமா ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி அது மூலமாக ஏர்ன் பண்ணுறவங்க, இப்படியானவங்க எல்லாருமே பார்த்தோன்னா இந்த ITR 3ல கேட்டகரைஸ் ஆவாங்க. ஓகே, இந்த ITR 3 பண்ணும்போது நாம் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்மள பல பேர் ஒரு விஷயத்தை தவறிடுறோம். சரி, ஐடி ரிட்டர்ன்ஸ் தானே, பண்ணிக்கலாம், நிதானமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த விஷயம் ட்ராக் ஆன் ஆகிட்டே போகும்போது நமக்கு என்ன ஆகும், ஒரு நாள் பெரிய ஒரு பர்டனாக நம்மக்கிட்ட நிற்கும். ஓகே, சரி, இது ITR 1, 2, 3னுடைய கேட்டகரிஸ். இந்த ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தோன்னா, நம்பர் 1, ஃபஸ்ட்டு விஷயம், த ஃபோர்மோஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்முடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட். இது கம்பல்சரி நம்ம கொடுத்தே தீரணும். நம்ம ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு சிலர் லோன் எல்லாம் வாங்கியிருப்பாங்க. அந்த லோனுக்கு ரீபேமெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஐடி ரிட்டர்ன்ஸ் ரிலாக்ஸேஷனுக்கான ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. நம்ம அதையும் ஒரு ஆவணமாக வச்சு நம்ம பார்த்துக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டீடைல்ஸ். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு மாதிரியான ஃபார்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது 80C, 80D இந்த மாதிரி எல்லாம். சரி, இது எல்லாமே எதை பேஸ்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெளிவாகவே தெரியும். அதாவது முக்கியமாக ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுற அத்தனை பேருக்குமே தெரியும் ஃபார்ம் 16ன்றது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இப்போது இந்த ஜூன் ஜூலை மாதத்தில் இந்த நம்ம ஐடி ரிட்டர்ன்ஸ், அதாவது குறிப்பாக ஜூலை மாதம் 31ஆம் தேதி இந்த ஐடி ரிட்டர்ன்ஸ் நம்ம முடிச்சிடணும். சரி, இந்த ஐடி ரிட்டர்ன்ஸு ஜூலை 31 முடிக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. டிசம்பர் 31க்குள்ளே நாம் அதை சப்மிட் பண்ணணும். ஆனால் ஜூலை 31 முடிக்காமல் டிசம்பர் 31 வரைக்கும் நம்ம ட்ராக் ஆன் பண்ணி அவ்வளோ டிலே பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது 5000 rupees அதோடு சேர்த்து ஃபைனும் நம்ம கட்டிட்டு ஃபைல் பண்ணணும். அதனால் நாம் இந்த முக்கியமான கடமை, அதாவது ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கக்கூடிய கடமைகள், நம்ம நிறைய டேக்ஸ் கட்டுறோம் இல்லையா, ரோட் டேக்ஸ் கட்டுறோம், குப்பை வரி கட்டுறோம், வீட்டு வரி கட்டுறோம், குழா வரி கட்டுறோம். அந்த மாதிரி இந்த இன்கம் டேக்ஸையும் நம்ம கட்ட வேண்டியது நம்மளுடைய தலையாய கடமை இல்லையா. அதுதான் வள்ளுவர் அன்னைக்கே சொன்னார், இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. அதாவது பொருளை ஈட்டுறது மட்டும் இல்லை, அந்த ஈட்டிய பொருளை, அதாவது சம்பாதிச்ச பொருளை நம்ம பத்திரமா பாதுகாக்கணும். பாதுகாத்த அந்த பொருளை சரியான வழியில் நம்ம செலவு செய்யணும். இது அரசுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஒவ்வொருத்தருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டு நம்மளுடைய கடமையை நம்ம சரிவர செஞ்சு நம்ம வீட்டுக்கும் நாட்டுக்கும் சிறந்த குடிமகளாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இது போன்ற சட்ட ரீதியான விழிப்புணர்வு மிக்க தகவல்களுக்கு சட்டத்தால் யுத்தம் செய் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.